ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சூடான கச்சாயம் செய்ய போறோம் ஒரு மூவி நைட்டோட. இப்ப நம்ம மூவி பார்க்கும்போது 20 மினிட்ஸ்ல ஈஸியா செய்யற கச்சாயம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஒரு பவுல்ல இடிச்ச ஏலக்காய், 3 கை மைதா மாவு, 1 கை ரவை, 3 கை சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்ப எடுத்து வச்சிருக்க மிக்ஸோட ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி கலந்து எடுத்ததும் நம்ம ஒரு 3 பனானா எடுத்திருக்கோம். நல்லா பழுத்த வாழைப்பழமா எடுத்துக்கோங்க. கையிலேயே நசுக்கி விட்டு நல்லா கட்டிகள் இல்லாம கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி திக்கா இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊத்திடாதீங்க, இல்லைன்னா ஷேப் வராது. இப்போ இது 15 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ 15 மினிட்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா மாவு நல்லா செட் ஆகி வந்துருச்சு. இப்போ அடுப்புல கடாய் வச்சு நல்லா எண்ணெய் காஞ்சதும் நம்ம கலந்து வச்சிருந்த மாவுல இருந்து சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்து போட்டுக்கோங்க. அது ஸ்லோவா மேல வந்து பொன்னிறமா ஆகும். இப்ப வெந்து கலர் மாறின கச்சாயத்தை நம்ம ஒரு பவுல்ல வாழையில போட்டு வச்சிருக்கோம், அதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கச்சாயம் பிடிச்ச உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இப்ப அது கூட நம்ம ஒரு டீ ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்ப சுடுதண்ணி வச்சு இடிச்ச இஞ்சி, கொத்தமல்லி, சீரகம், சர்க்கரை போட்டு நல்லா கொதிச்சதும் வடிச்சுக்கலாம். இந்த மாதிரி குக்கிங் கண்டென்ட்க்கு நம்ம சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கச்சாயம் ரெடி. நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன், இது ரொம்ப சூப்பர்.